अस्सलामु अलैकुम अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹுடைய பண்புகளை பார்ப்பதற்கு முன்னால் அவன் எப்படி இருப்பான் என்று நம்ம நம்ப வேண்டும் என்பதற்குரிய சான்றுகளை நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், இந்த விவரங்களை பார்த்தோம். அடுத்தபடியாக அல்லாஹுடைய பண்புகளை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தனக்கு ஏராளமான பண்புகளை திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் என்றால் இன்னென்ன பண்புகளை கொண்டவன் என்று பல பண்புகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பண்புகளுக்குமே சில விளக்கங்களும் சில கொள்கை பிரகடனங்களும் உள்ள அடங்கி இருக்கிறது. அந்த பண்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற அந்த பெயர் இருக்குல்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய முதல் பெயர். அல்லாஹ்வை ரஹ்மான் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், ரஹீம் என்று அறிந்து வைத்திருக்கிறோம், காதிர் என்று அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படி பல கஃபூரு, ரஹீமு, சபூரு, ஷக்கூர் என்று அல்லாஹ்வுடைய பல பண்புகளை நம்ம திருக்குர்ஆனிலையும் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கிற ஒரு பெயரில் ஒரு பட்டியல் போட்டிருப்பார்கள். அதில் எல்லாம் அல்லாஹ்வுடைய பல பண்புகள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த பண்புகளில் முதல் பண்பாக அல்லாஹ் என்பது தான் சொல்லப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகளில் முதல் பண்பாக பெயராக அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இந்த அல்லாஹ் என்பது என்ன, இதை நம்ம முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்பது நம்ம யார் படைத்து பராமரித்து இந்த அகில உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறானோ அவன் தனக்கு வைத்து கொண்ட பெயர் தான் அல்லாஹ் என்பது. அல்லாஹ் என்பது அவன் ரஹ்மான் எல்லாம் அவனுடைய சில செயல்களை வைத்து வைக்கக்கூடிய பண்புகள். ரஹ்மத் செய்கிறவன், மன்னிக்கிறவன், கோபக்காரன், இதெல்லாம் அவன் ஒரு நம்மீது செய்யக்கூடிய நடவடிக்கையை பார்த்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய பண்புகள். அல்லாஹ் என்பது என்ன சொல் என்று கேட்டால் அது அவனுடைய பெயர். பெயர்னா என்ன அர்த்தம்? பெயரை மொழிபெயர்க்கக்கூடாது. பெயர்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுடைய பேர் அப்துல்லான்னு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி அந்த பேரை மொழிபெயர்க்கலாமா? அப்துல்லா சொன்னார்னா தான் அவரை சொல்கிறீங்கன்னு விளங்கும். அப்துல்லாவுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய அடிமை அறிவித்தார்னு சொன்னால் யாரை சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. பெயர் என்று சொன்னால் எந்த மொழியில் இருந்தாலும் சரி அதுக்கு மொழிபெயர்ப்புலாம் செய்யக்கூடாது. பேர் அவ்வளோதான். இப்போ அல்லாஹ் என்பது அரபு மொழியில் உள்ள ஒரு சொல்லாக இருந்தால் அதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு வேறு பேர் இருந்திருக்கணும். ஆனால் அல்லாஹ் என்பவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அதுக்கு முன்னாடி இருந்து என்ன செய்கிறான்? அல்லாஹ் என்று தான் அவன் சொல்லப்படுகிறான். அப்போ அல்லாஹ் என்ற அந்த பெயர் அரபு மொழி சொல்லு கிடையாது. முதல் வழங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த மொழியில் தனக்கு பெயர் வைத்திருக்கிறான் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆதியில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் அவனை அல்லாஹ் என்று தான் தன் அறிமுகப்படுத்துகிறான். எந்த நபிமார்களுக்கு அவன் தன்னை பற்றி சொல்வதாக இருந்தாலும் நான் அல்லாஹ், என்னுடைய பெயர் அல்லாஹ் என்று சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ் என்று உரையாடியதாகலாம் நம்ம பார்க்கிறோம். இந்த அல்லாஹ் என்கிற வார்த்தைக்கு நிகராக வேறு வேறு மொழியில் உள்ள வேதங்கள்லையும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசுநாதர் தன்னை சிலுவையில் அறைந்தார்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையா? அதில் சொல்லும்போது ஏலின்னு சொல்லுவார். லாமா சபக்தானி, தேவனே ஏன் என்னை கைவிட்டாயின்னு. இந்த ஏலி பாருங்க அல்லாஹ் மாதிரி இருக்கும். ஏலிங்கிற வார்த்தை அல்லாஹ் என்கிற சொல்லுக்கு நிகராக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஏல்கிற வார்த்தை, ஏலிங்கிற வார்த்தை, எலோஹிம்ங்கிற வார்த்தை, இதுகள் எல்லாம் என்னென்னா அந்த அல்லாஹ்ங்கிற சொல்லுக்கு நிகராக இருக்கும். இப்படி எல்லா மொழிகளில் இறைத்தூதர் அனுப்பப்பட்டாலும் அல்லாஹ் தனக்குண்டு உள்ள பெயரை அல்லாஹ் என்று சொல்கிறான். இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் சில மொழிகளில் மாற்றும் பொழுது சின்ன சேஞ்ச் ஆகிவிடும். சில முகம்மதுங்கிறோம், முஹம்மது என்று அரபியில் சொல்லும்போது முஹம்மது ஹா போட்டு தால் போட்டு சொல்லுவோம். இங்கிலீஷில் அதை சொன்னான்னு சொன்னால் ஏறக்குறைய அப்படி சொன்னால் கூட முகம்மட்டுமா இட்டு போட்டுருவான். தால் கிடையாது அவன்கிட்ட. அரபு மொழியில் தால் இல்லாததுனால, இங்கிலீஷில் இல்லாததுனால முஹம்மது என்று ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவான்? முஹம்மதுன்னு எழுதுவான். அஹ்மது என்று நம்ம சொன்னால் அஹ்மது என்று எழுதுவான்.
அப்போ இப்படியான ஒரு சேஞ்சு கண்டா வரும். பேர்களை மாற்றும் பொழுது புகழப்பட்டவர்னு அர்த்தத்தை சொல்ல மாட்டோம். முகம்மதுக்கு நம்ம வேறு மொழியில் ஆங்கிலத்தில் எழுதினீர்களே ஆனால் புகழப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லாமல் முகமது என்றதான் சொல்லுவோம். அப்போ முகம்மது என்கிற ஒரு சொல்லை அரபியில் சொன்னாலும் முகமது தான், தமிழில் சொன்னாலும் முகமது தான். அந்த உச்சரிப்பு நெருக்கமாக இல்லாட்டி நெருக்கமான வார்த்தையை போட்டுக்கிறோம். சில உச்சரிப்புகள் வந்து சில மொழியில் இருக்காது. அப்படியான வார்த்தையாக இருந்தால் அதுக்கு நெருக்கமான வார்த்தையை போட்டுக்கிறோம். இப்படியான ஒரு முறையில் மொழி மாற்றத்தில் அல்லாஹ் என்பதில் மாற்றங்கள் வந்திருக்கலாம். அரபியில் மாற்றும் பொழுது வேற ஒரு பாஷையில் சின்ன நெருக்கமாக இருக்கலாம், அந்த சொல்லி உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி வந்திருக்கலாமே தவிர அல்லாஹ் என்பது ரசூல்லா தான் வந்து அறிமுகப்படுத்தி அவனுடைய பேர் இதுதான் என்று சொல்லி அப்படி வந்தது என்று நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காபிர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அனுப்பப்படுறாங்க. அனுப்பப்படும் பொழுது அல்லாஹ் என்பது இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த பேர் அல்லாஹ் அறிமுகப்படுத்தி இருந்தால் அந்த மக்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கணும், அல்லாங்கிற வார்த்தை புதுசாக இருந்திருக்கணும். ஆனால் திருக்குறானை புரட்டி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து மக்கா காபிர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்கிறான். என்ன கேள்வி? வலையின் சால் தகும் மண் கலக்க சமாவாத்தி ஒல்லர், இந்த வானங்களை படைச்சவன் யார், பூமியை படைச்சவன் யார், இப்போ சஹர ஷம்சவல் கமர, சூரியன் சந்திரனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால், யார்கிட்ட கேட்டால்? மக்கா காபிர்கள்ட்ட, எதிரிகள்கிட்ட, இஸ்லாத்தை ஏற்காத மக்கள்கிட்ட கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினாங்க, தொன்று தொட்டு இருக்கிறது. அல்லாஹ்ங்கிற வார்த்தையை அவங்க அறிந்திருக்க போய் தான் அடே வானத்தை யாரா படைச்சதுன்னு கேட்டால் அபூ ஜஹில சொல்லுவான் அல்லாஹ்னு சொல்லுவான், அபூ லஹபே சொல்லுவான் அல்லாஹ் தான் சொல்லுவான். அப்போ வானங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். அதே மாதிரி இது 29வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இதே கருத்து வந்து 31வது அத்தியாயத்தில் 25வது வசனத்திலும் இருக்கிறது. 39வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் இதில் 3ல் என்ன இருக்குன்னு கேட்டால் வானங்களை படைச்சது யார், பூமியை படைச்சது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்போ இது என்ன விளங்குறோம்? அல்லாஹ் என்பது அவனுக்குரிய பெயராக அறிந்து வைத்திருந்தார்களே தவிர அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிமுகப்படுத்தலை. குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய இப்போ இறைவனுக்கு பேர் அல்லாஹ்னு இனிமேல் மாற்றிக்கிறங்க அப்படின்னு சொல்லி தரவில்லை. அந்த மக்களே சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாட்டை முப்பாட்டை தொன்று தொட்டு அல்லாஹ்ங்கிற வார்த்தையை அவர் அறிந்திருக்க போய் தான் வானத்தை படைச்சது யார் என்றால் அல்லாஹ்ங்கிறாங்க. இந்த அல்லாஹ்ங்கிற சொல்ல அறிஞ்சிருந்தாங்கன்னு கிடையாது, கடவுளுடைய அர்த்தத்தோடு வழங்கியிருக்கிறாங்க. வானத்தை படைச்சது யார், அப்போ இறைவனை பற்றி தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது என்று அந்த மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதை இதில் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் விவரமான சில கேள்விகளை எல்லாம் அந்த மக்கள்கிட்ட எல்லாம் கேட்க சொல்கிறான். என்ன கேள்வி? உலகின் சால் தகும் மண் நஸ்ஸல மினஸ்ஸமாஇ மான், வானத்திலிருந்து மழையை இறக்கிறவன் யார் என்று நபியை நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. வானத்தில் இருந்து மழை இறங்குது இல்லையா, இதை யார்ப்பா இறக்குறது என்று நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அஹ்யாபிஹில் அர்த மின்பாதி மௌத்திஹா, வறண்டு போன பூமியை அந்த மழையின் மூலமாக செழிக்க செய்கிறவன் யார், மழை இறக்கிறவன் யார், மழையை இறக்கி இந்த பூமியை செழிக்க செய்கிறவன் யார் என்று கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் வழங்கி வச்சிருக்காங்க. அப்போ அல்லாஹ்ங்கிறது வந்து அவனுடைய பெயராக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர இஸ்லாம் வந்து ஒரு மதத்தில் ஒரு பேர் வைப்பாங்கல்ல, அப்படி அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பேர் வைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க கடவுளுக்கு வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்து இப்படி இனிமேல் சொல்லாதீங்க, இன்னையிலேருந்து அல்லாஹ்னு மாற்றியாச்சு, அல்லாஹ் என்று சொல்லுங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்களான்னா கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்ங்கிற வார்த்தையை அறிந்து வைத்திருந்தார்களோ அதே மாதிரி தான் மக்காவில் இருந்த காபிர்களும் வானத்தை படைச்சது யாரு, அல்லாஹ், பூமியை படைச்சது யாரு, அல்லாஹ், சூரிய சந்திரன் யார் கண்ட்ரோலில் இருக்குது, அல்லாஹ் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது, வானத்தில் மழை இறக்குறது யாரு, அல்லாஹ், இப்படி எல்லாம் அவர்கள் சொன்னதாக திருக்குறானில் இது 29வது அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து 23:85 வசனத்தில் இருக்கிறது. இந்த வானத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லாம் யாருக்கு சொந்தம்? குல் நபியை நீங்கள் கேளுங்கள், லிமனில் அர்து ஒமன் ஃபீஹா, இந்த பூமி யாருக்கு சொந்தம், இந்த பூமியில் உள்ள எல்லாரும் யாருக்கு சொந்தம் என்று நபியை நீங்கள் கேட்டீர்களேயானால் சயகூலுன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்று அவங்க சொல்லுவாங்க. அப்போ மக்காவில் இருந்த இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால்
அல்லாங்கிற அவனுடைய பெயராக தொன்று தொட்டு இருந்து கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவனுக்கு அல்லா தான் பேர். வேறு எந்த மொழியில் நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் சரி அவனுடைய பேர் என்ன? அல்லாங்கிற அவனுக்கு பேருன்னு சொல்லும் பொழுது அந்த பேர் அப்படியே தான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க, சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க வேறு மொழி சொற்களை பயன்படுத்தும் பொழுது. அதனால் இந்த அரபு மொழியில் இது உண்டாக்கப்பட்ட சொல் நினச்சிக்கிற கூடாது. ஆனால் வேற்றுமொழி சொற்களை அரபு மொழியிலையும் பயன்படுத்துவாங்க, சின்ன சேஞ்ச் பண்ணி பயன்படுத்தினால அரபு மொழியுடைய இலக்கணத்தில் ஒடியாந்து விடும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நர்கிஸ்ன்னு வார்த்தை இருக்குது, இது அரபியில் கிடையாது. நர்கிஸ்ன்னு ஒரு மலருக்கு பேர். அந்த மலரை ஃபார்சியில் உருதுல என்ன செய்வாங்க, நர்கிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கீ கிடையாது, நர்கிஸ்ன்னு சொல்கிறது காஃபு கிடையாது அரபியில். அவன் என்ன செஞ்சிருவான், அந்த சொல்ல அவனும் பயன்படுத்தும் போது நர்ஜிஸ்ன்னு மாற்றிக்கிடுவான். ஏன் இல்லாட்டி என்ன செய்யறது, காஃபு இல்லையில காஃபு இருக்கிறது, நர்கிஸ்ன்னு தான் சொல்லி போடலாம். நர்கிஸ்ன்னு சொல்கிறதா இருந்தால் கீங்கிற வார்த்தை என்ன இல்லை அரபியில் கிடையாது, ஜி மாதிரி அர்த்தம். அப்போ அரபில் என்ன செய்வான்னு கேட்டால் நர்கிஸ் என்கிற வார்த்தையை நர்ஜிஸ்ன்னு மாற்றிக்கிடுவான். அதே மாதிரி லிகாம்னு சொல்லி அந்த கடிவாளத்துக்கு சொல்லுவாங்க, இவங்கிட்ட கானா கிடையாது, லிஜாம்னு மாற்றிக்கிடுவான், அரபி ஆக்கிக்கிறோம். வேறு மொழி சொல்லு தான், வேறு மொழி சொல்லாக இருந்தாலும் நம்மள்கிட்ட இருக்கிற சொல்லை போட்டு என்ன செய்வாங்க, மாற்றி அரபி சொல்லாவே மாற்றி விடுவார்கள் என்ற வழக்கத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி தான் அல்லாஹ்ங்கிறது அரபு மொழியில் முதல்ல கண்டுபிடிச்சி முதல்ல வைக்கப்பட்ட பேர் கிடையாது, முந்திலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அரபு சொல்ல மாற்றியாச்சு. அரபு சொல்ல எப்படி அரபு இலக்கணத்தில் என்ன சட்டங்கள் வருமோ அதெல்லாம் அந்த சொல்லுக்கு வந்துடும். ஏன்னு கேட்டால் அரபு மொழி ஆக்கிவிட்ட காரணத்தினால் இதுதான் ஃபஸ்ட்டு வழங்கிக் கொள்ளணும். அல்லாங்கிறது ஒரு பண்பை குறிக்காது. அல்லாங்கிறது ரஹ்மான் எதை குறிக்கும், இறக்கம் உள்ளவன் அப்படின்னு குறிக்கும். ஜப்பார்னா அடைக்க கோவத்தை குறிக்கும். கஃபூர்னா மன்னிக்கிறது குறிக்கும். ஒவ்வொரு தன்மையை குறிக்கும்ல, அப்படி கிடையாது. அத்தனை தன்மைகளையும் உள்ளடக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு பெயர் அல்லாஹ். ரஹ்மான், ரஹீம், ஜப்பார், கஃபார்னு பல தன்மைகள் இருக்குல்ல. இந்த அவ்வளவு தன்மைகளும் யாருக்கு ஒருங்கே இருந்ததோ அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய பெயர் அல்லாஹ் என்று ஃபஸ்ட்டு. அல்லாஹ்ங்கிற ஒரு பண்பு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட செயலை குறிக்காது. இப்போ ரஹ்மானுங்கிற எதை குறிக்கும், கோபமாக இருக்கும்போது ரஹ்மான் கிடையாது. கோபமாக இருக்கும்போது அவன் கோபக்காரன் ஜப்பார் ஆயிடுவான், கஹார்னு ஆயிடுவான். அருள் செய்யும் போது ரஹ்மான் ஆகுறான், மன்னிக்கும் போது கஃபூர் ஆகுறான், இப்படி வாரி வாரி வழங்கும் போது ரஸாக் ஆகுறான். இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களை நம்மோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அதுக்கு ஏற்றவாறு அந்த பண்புகளை சொல்லி குறிப்பிடுகிறோம். அந்த மாதிரி அல்லாஹ்ங்கிறது வருமானா வராது. கோபமாக இருந்தாலும் அவன் தான் அல்லா, யாரோற்ற அருளான இருந்தாலும் அவன் தான் அல்லா. அப்போ ரஹ்மான், ரஹீம் எல்லா தன்மைகளும் ஒருங்கமைந்த அவனுடைய பரம்பொருளுக்கு சூப்பர் பவராக இருக்கிற அந்த இறைவனுக்கு பெயர் அல்லாஹ் என்கிறது அவனுடைய பெயராக எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு சரியான இதுதான் மீனிங்னு சொல்லக்கூடாது. அல்லாங்கிறது என்ன இல்லை, இது அர்த்தம், இதுலேருந்து வந்தது அதுலேருந்து வந்தது என்றெல்லாம் என்ன செய்வாங்க, சில வியாக்கியானங்கள் சில பேர் கொடுப்பாங்க. அப்படி இருக்குமே ஆனால் அதுக்கு முந்தைய வேதங்களில் பேரில் அப்படி வரலாமா? பேருன்னு சொல்லிவிட்டீர்களே. ஆனால் நம்ம மொழியில் அரபு மொழி பின்னாடி வந்த மொழி. அரபு மொழி ஆரம்பத்தில் உள்ள ஒரு மொழி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அரபு மொழியை ஜுர்ஹம் கோத்திரத்தாட்டு கற்றுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அரபு மொழி கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னென்னமோ பாஷைகள்லாம் உலகத்தில் இருந்திருக்கும். ஆனால் அரபு மொழி இப்போ 1500 வருஷம் 2000 வருஷம் இருந்தால் 5000 வருஷம் ஆனாலும் அதுக்கு முந்தின மொழிகள்லாம் உலகத்தில் இருந்தது. எல்லா மொழிகளுக்கும் எல்லா தூதர்கள் அனுப்புகிறான். அவங்களுக்கு இறைவனை சொல்லணும்ல, ஒவ்வொரு மொழிக்கு ஒரு பேரையாக வச்சுக்கிடுவான் இல்லை. அவனுடைய பேர் என்னென்று அல்லாஹ்ங்கிற சொல்லும் பொழுது அந்த மொழியில் உள்ள சொற்கள் அந்த வார்த்தை இல்லாமல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்லிக் கொள்வார்கள். ஆக அல்லாஹ்ங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்பது அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய ஏக இறைவனுடைய பெயர், அவனை வைத்து கொண்ட பெயர். அல்லாஹ் பேர் வேற யாரும் வைக்க முடியாதுல்ல, அல்லாஹ் அவன் மட்டும்தான் இருக்கிறான். அல்லாஹ்னு சொல்வதாக இருந்தால் அவன் தான் தனக்கு பேர் வச்சிருக்கணும், இன்னொரு ஆளை கூப்பிட்டு யாரும் பேர் வச்சிருக்க முடியாது. இதை நம்ம விலகிக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று கேளுங்க, அல்லாஹோட பற்றி ரஹ்மான் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ் பற்றி பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறோம்ல. அல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த ரஹ்மான் அல்லாஹை தான் குறிக்குது. இந்த ரஹ்மான்கிற வார்த்தையை பற்றி மக்கா காபிர்கள் என்ன சொன்னான்னு பாருங்க. ஒய்தா கீலலகும் உஸ்ஜுது ரஹ்மான், அந்த மக்கா காபிர்கள்ட்ட போய் ரஹ்மானுக்கு சைதா செய்யுங்கள் என்று சொல்லப்படுமையானால் காலு உமர் ரஹ்மான், ரஹ்மான்ட்ட என்னப்பான்னு கேட்குறான். அப்போ ரஹ்மானை பற்றி கேட்கும்போது தெரியலைங்கிறான். அல்லாங்கிற வார்த்தை அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அல்லாஹ் யாரா படைச்சதுன்னு கேட்டால் அல்லாங்கிறான். யார் ரிசுக்கு தர்றதுன்னு கேட்டால் அல்லான்னு சொல்கிறான். மழை இறக்குறது யாருன்னு கேட்டால் அல்லாங்கிறான். உன்னைய படைச்சது யாருன்னு கேட்டால் அப்போ அல்லான்னு சொல்கிறான். அப்போ அல்லாங்கிற வார்த்தையை அவன் அறிந்து வைத்திருக்கிறானே,
அந்த அல்லாவுக்கு தானே ரஹ்மான் பேர், அல்லாவை தான் ரஹ்மான்னு சொல்கிறோம். இந்த ரஹ்மான்கிற வார்த்தையை அவன் அறிந்து வைத்திருந்தானான்னு கேட்டால் அறியலை. எப்படி சொல்கிறான் அல்லாஹ் திருக்குறானில், ஒய்தா கீலலகும் உஸ்ஜுதுல் ரஹ்மான், ரஹ்மானுக்கு செய்தா செய்யுங்கள். ரஹ்மான் அல்லாஹ் தான், அல்லாவுக்கு செய்தா செய்யுங்கள்னா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டான். அல்ல ரசூல்ல என்ன சொல்கிறாங்க, ரஹ்மானுக்கு செய்தா செய்யுங்கிறாங்க. அவன் என்ன கேட்குறான்னா ஒமர் ரஹ்மான், ரஹ்மான்ட யார், என்ன ரஹ்மான் புதுசாக சொல்கிற, ரஹ்மான் நாங்கள் அப்படி யூஸ் பண்ணது கிடையாது, ரஹ்மான் புது கடவுளை அறிமுகப்படுத்துறியா, ரஹ்மான் ஒரு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நஸ்ஜுதலிமா தாமுர்னா, நீ சொல்கிற ஆளுக்கு நாங்கள் செய்தா செய்வோமா, அல்லாவுக்கு தான் நாங்கள் செய்வோம், ரஹ்மானுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறான், நீ சொல்கிற ஆளுக்கு நாங்கள் செய்தா செய்வோமா என்று கேட்குறார்கள். இது 32வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த அல்லாஹ்ங்கிற சொல்லு அவங்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் ரசூல்லா தான் முத சொல்லி இருந்தா அப்போ அல்லாஹ்வும் கேட்டிருப்பாங்க, யார் அல்லாஹ், புதுசாக இருக்குது, இதுவரையும் கேள்விப்பட்டது இல்லையே. அப்படி சொல்லாமல் அவங்களே முந்தி கொண்டு அல்லாங்கிறாங்க. அப்போ ரஹ்மான்ங்கிறது அவங்க அறிஞ்சு, இஸ்லாம் தான் ரஹ்மான்ங்கிற பட்டத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு தான் அல்லாஹ்வுடைய பண்புகளை வைத்து அவனை ரஹ்மான் என்ற வார்த்தையால் சொல்லி காட்டுகிறது. ஆனால் சில பண்புகளை அவன் சொல்லி வச்சுருந்தானுவோ, அல்லாஹ்வுக்கு சில பண்புகளை காபிர்கள் வழங்கி வச்சுருந்தாங்க, ரஹ்மான விளங்கலை. அப்போ எதை விளங்கி இருக்கிறானோ அதை மறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கிறான், விளங்காத ஒன்று சொல்லும் பொழுது மறுக்கிறான். அப்போ ரஹ்மானுக்கு சஜதா செய்யுங்கள்னு கேட்கும்போது ரஹ்மான்டா என்ன, என்ன ரஹ்மான் புதுசாக சொல்கிற என்று கேட்ட மாதிரி அல்லாஹ்வை பற்றி அவங்க கேட்கவில்லை. அப்போ இதில் என்ன விளங்கி கொள்கிறோம், அல்லாஹ்ங்கிற உங்களுக்கு பரிச்சயமாக இருந்தது. ரசூல்லா வருவதற்கு முன்னாடி, குர்ஆன் வருவதற்கு முன்னாடி, அல்லாஹ்ட்டிருந்து வஹி வந்து இந்த மார்க்கத்தை சொல்லி தருவதற்கு முன்னாடி அல்லாஹ் என்றால் பரம்பொருளுக்கு பேர், அனைத்தையும் படைத்தவனுக்கு பேர், ரிஸ்க் தர்றவனுக்கு பேர், மழை இறக்கிறவனுக்கு பேர் என்று அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது. அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அப்துல்லாங்கிற பேரில் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை அனுப்பப்படுற காலத்துக்கு முன்னாடியே அப்துல்லாண்டே பல பேருக்கு பேர் இருந்திருக்கிறது. அப்துல்லாண்டே என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் அடிமை. அல்லாண்டு ஒன்று விளங்காட்டி அல்லாஹ்வின் அடிமைன்னு வைப்பானா, அல்லாங்கிற விஷயமா உனக்கு தெரியல. ரசூல்லாவுடைய வாப்பா பேர் என்ன, தகப்பனார் பேர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தகப்பனாருக்கு பேர் அப்துல்லா. அப்போ அப்துல்லா ரசூல்லா தான் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி இருந்தா அவங்க வாப்பாவுக்கு அப்துல்லான்னு பேர் இருக்குமா? அப்போ ரசூல்லாவெலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடி பாட்டனார் அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறார்னா தன்னுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வைக்கிறார். அப்போ அந்த மக்கள் மத்தியில் அல்லாங்கிறது ஒரு சூப்பர் பவர் தான், இறைவனுக்கு பெயர் தான்ட்டு சாதாரணமாக வழங்கி வைத்திருந்தார்கள். அதனால ரசூல்லாவுடைய தகப்பனார் பேர் அப்துல்லா என்று இருப்பதை நம்ம பார்க்குறோம். ரசூல்லா மட்டும்தானே இருந்தாங்க, சஹாபாக்கள் பட்டியலை நீங்கள் எடுத்துக்கின்னு சொன்னால் ஏராளமான அப்துல்லாக்கள் இருக்கிறாங்க. இதில் பாதி அப்துல்லாக்கள் வந்து இஸ்லாம் வந்த பிறகு பிறந்தவங்க, அதை விட்டுருங்க. இதில் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர் எல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பிறக்கிறாங்க, இஸ்லாத்தால் பேர் வைக்கப்படுறாங்க, முஸ்லீம் தகப்பனார்களால் பேர், அதை விட்டுருங்க. ஜாஹிலியாவில் இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்களே அப்படி அப்துல்லா நிறைய இருக்கிறாங்க. இஸ்லாத்தை தழுவும் பொழுது அப்துல்லாங்கிற பேரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க, அப்துல்லாவும் இருக்கிறாங்க. அப்போ காஃபிர்களாக இருக்கும் பொழுது அவங்களுடைய பேர் என்ன, அப்துல்லா. அப்போ அப்துல்லாங்கிற பேரில் ஏராளமான சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அது சரிபாதி அளவுக்கு இஸ்லாத்தில் பிறந்தவங்களாக இருக்கிறாங்க, சரிபாதி அளவுக்கு ஜாஹிலியாவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேருக்கு அப்துல்லான்னு எப்படி பேர் இருந்துச்சு, அவ்வளோ தெளிவாக வழங்கி வச்சுருந்துருக்காங்க அல்லாஹ் பற்றி. அல்லாஹ் தான் சூப்பர் பவர், அவன் தான் எஜமான், அவன் தான் கடவுள். இதே மாதிரி ரசூல்லாவுடைய மதீனாவில் பார்த்து ஒரு பெரிய எதிரி முனாஃபிக். முனாஃபிக் தலைவன் யார், ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல்லா பின் உபை பின் சலூல். ரசூல்லா மதீனாவுக்கு போன பிறகு அவங்கள வந்து எதிர்த்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்தாங்க. இனிமேல் எதிர்த்தா சரி வராது, நம்ம நடித்து தான் ஆகணும், இவருடைய கை ஓங்கிருச்சு என்று நினைத்து நாங்கள் உங்களை சேர்ந்த ஆளுக்கு தான் நடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இங்கே வரும்போது ஆமண்ணாமாங்க ஒய்தாலா குள்ளதீனா ஆமனும் காலு ஆமண்ணா, மூமீன்களை பார்க்கும் பொழுது நாங்களும் மூமீன்கள் தான் என்பாங்க. ஒய்தா ஹலவு இலா ஷயாத்தீனியும், அவங்களுடைய தலைவர்களை போய் சந்திக்கும் பொழுது இன்னாமாக்கும், நாங்கள் உங்கள் ஆளுக தான், இன்னமானவன் முஸ்தஹசிவோன், அவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக நாங்கள் போய் உட்காந்துருக்குறோம், நாங்கள் நம்பலை, முகமதை நம்பலை. அப்போ முகமதுடைய சபைக்கும் போவார்கள், முகமதுடைய எதிரிகள் சபைக்கும் போவார்கள். இந்த சபைக்கு வந்து உங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள், அந்த சபைக்கு போகும்போது உங்களை சேர்ந்தவர்கள்பாங்க. நாங்கள் அங்கே போனோம்னு சொன்னால் கேலி பண்ணுறதுக்காக போகிறோம், நம்பி போகலைங்கிறாங்க. இப்படி இருந்த ஒரு பெரும் கூட்டமே இருந்தது. தொழுக வருவார்கள், போர்க்களத்துக்குலாம் வருவார்கள்,
அண்டர் கிரவுண்ட் வேலை பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே என்ன செய்வாங்க, கள்ள வேலைகளை பார்ப்பார்கள். அந்த மாதிரி முனாஃபிக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தாங்க. அவங்களை தடுக்கலைங்க, உள்ளத்தில் நமக்கு தெரியாது. அல்லாஹ் வஹீயின் மூலம் அறிவித்து கொடுத்தாலும் ரசூலுல்லாஹுக்கு தெரிந்தாலும் மக்களுக்கு சொல்லக்கூடாதுல்ல, வெளிப்படையான விஷயம் முடிவெடுக்கணும். அதனால் முனாஃபிக்குகளில் பல முனாஃபிக்குகளை நபித்தோழர்கள் வந்து நல்ல ஆள்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முனாஃபிக்குன்னு தெரியாது. இப்படியான ஒரு கும்பலுக்கு சூத்திரதாரியா தலைவராக இருந்தாலும் யாருன்னு கேட்டால் அப்துல்லாஹ் பின் உபை என்பவனுடைய மகன் அப்துல்லா. அப்போ ரசூல்லா வந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதீனாவில் இருக்கிறான். மதீனாவில் இந்த பேர் இருந்திருக்கு, மக்காவில் மட்டும் கிடையாது. மதீனாவில் இருக்கிற மக்களும் கூட அப்துல்லான்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் இவன் ஒரு ஆள். அப்போ ரசூல்லாவுடைய எதிரியாக முனாஃபிக்குகளின் தலைவராக இருந்தான் என்று அப்துல்லான்னு சொல்லப்படுமையானால் இந்த அல்லாஹ்ங்கிறது உங்களுக்கு பரிச்சயமானதானே. அல்லாஹ்வுடைய பண்புகளில் இது பண்பு கிடையாது, அவனுடைய பெயர் தான். அல்லாஹ் என்ற கடவுளுக்கு உள்ள பெயர் தான் என்ற காரணத்தினால்தான் கடவுளை குறிக்கும் பொழுது அல்லாஹ்ன்னு தான் அவங்க சொல்லுவாங்க அரபுகள். கடவுள் இறைவனை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தையால் சொல்வார்கள். நம்மளாம் அல்லாஹ்வுக்கு தான் அடிமையாக இருக்கணும் என்பதற்காகத்தான் அப்துல்லா என்று என்ன செய்கிறாங்க, அவங்க பேர் வைத்திருக்கிறாங்க. இது வந்து அரபுகளில் உள்ள இந்த ஜாகிலியான அரபுகள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூத கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க மதீனாவில். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூத கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, சின்ன அளவில் கிறிஸ்தவர்களும் அதிக அளவில் யூதர்களும் மதீனாவில் இருந்தார்கள். அதில் முக்கியமான ஒரு பாதிரியார் இருந்தார் அந்த கிறிஸ்தவர்களில். அவர் பேர் அப்துல்லா இப்னு சலாம். அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு பிறகு. அப்போ மதீனாவில் அப்துல்லா இப்னு சலாம் என்கிற பெயரில் ஒரு பெரிய ஒரு ஃபாதர் இருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சில கேள்விகள்லாம் கேட்டு இவர் இறை தூதர்தான் என்று சொல்லி நம்பி பிறகு இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். அது புகாரி முஸ்லீம் உட்பட பல ஹதீஸுகளில் வரலாற்று நூல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட விஷயம். அப்போ கிறிஸ்துவ மக்கள் அந்த அரபு பகுதியில் வாழ்ந்தால் கூட அவங்களும் அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் வேதத்தின் அடிப்படையில் வரக்கூடியவங்க கூட. அப்போ அல்லாஹ்ங்கிற வார்த்தை அவங்களும் பரிச்சயம் வழங்குதில்ல. இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தை வந்து மக்காவில் உள்ள ஜாகிலியாக்கள் வந்து வேத தொடர்பு இல்லாதவங்க, மக்கா காஃபிர் சிலை வணங்குறவங்க இருக்காங்களே, அவங்க எந்த ஒரு வேதத்தையும் நம்ப மாட்டாங்க. முந்தைய நபிமார்களை யாரையும் நம்ப மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழி தோன்றன்னு சொல்லிக் கொள்வார்களே தவிர அவங்களுக்கு ஏதாவது வேதம் இருந்துச்சான வேதம்னு ஒன்று கிடையாது. அல்லாஹ் கொடுத்துருப்பான், அவங்க கையில் இல்லை வேதம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் வேதம் இருந்துச்சா இல்லையா? அன்றைக்கு அவங்க ஒரு வேதம் வச்சுருந்தாங்க. வேதக்காரர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்ங்கிறது அவங்களுக்கும் பரிச்சயம், அவங்க சமூகத்திலையும் அல்லாஹ்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் அல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லி கொடுத்து இருந்தால் தான் ஒரு பாதிரியாராக இருக்கிறவருடைய பேர் அப்துல்லாவாக இருக்கும். அவருடைய தகப்பனார் அவருக்கு அந்த பேரை வச்சிருக்கிறார். அப்போ அப்துல்லா இப்னு சலாம் என்கிற அந்த பாதிரியார் வந்து அவர் தன்னுடைய பேர் அப்துல்லா என்று வைத்திருக்கிறாரு. அது எப்படி வைக்க முடிஞ்சு? அப்போ அந்த அல்லாஹ்ங்கிறது வந்து அவனுடைய திருப்பெயர், பண்பு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட தன்மையை சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. ஒட்டு மொத்தமாக அவனுக்குரிய ஒரு ஆளுக்கு பேரை வைக்கணும்னு வைங்களேன், பேருக்கு வந்து அர்த்தத்தை கூட நம்ம பார்க்க மாட்டோம். சாதிக்குன்னு ஒரு ஆளுக்கு பேர் வைப்போம், ரொம்ப பொய் சொல்லுவார், ஆனால் அர்த்தம் உண்மை சொல்லக்கூடியவர். சாதிக்கு அர்த்தம் என்ன? உண்மை சொல்கிறவர்னு அர்த்தம். அவர் பொய் சொன்னால் கூட அவருடைய பேர் சாதிக்கு தானே. அவர் பொய்யே சொன்னால் கூட சாதிக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்? அவர் பேர் அதான். அவர் பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரான்னு பார்த்து வைக்கிறது இல்லை. அவர் குழந்தையாக இருக்கும்போதே பேரை வச்சிடுறது. இப்போ உண்மை சொல்கிறாருன்னு பார்த்து அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த பேரை வைக்கிறாங்க. பேர் வைக்க மாட்டாங்க. ஒன்றா நம்பர் சைத்தானா இருப்பான், அப்துல்லான்னு பேர் வச்சுருப்பாங்க. அல்லாவுடைய அடிமையாக இருக்க மாட்டான். அல்லாவுடைய அடிமையாக இல்லாத ஒருத்தனை என்ன செய்கிறாங்க, அப்துல்லான்னு பேர் வைக்கிறாங்கல்ல. அந்த பேர் வைக்கும் பொழுது எந்த ஒரு பண்பையும் குறித்து வைப்பது கிடையாது. அது பேர் அவனை பற்றி பேசுகிறான் அப்படி தான் பேசணும். அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவன் சாதிக்கு தான். சாலிகு தான். சாலிகுன்னா நல்லவன் அர்த்தம். கெட்டவனாக இருப்பான். கெட்டவனாக இருந்தாலும் அவன் பேரை மாற்றிடுவோமா? சாலிகு என்பவன் கெட்டவன் சேர்த்து சொல்லணுமே தவிர சாலிங்கிற வார்த்தையை தான் அவனுக்கு பேர். அதைத்தான் அவங்க பெற்றோர் அடையாளமாக வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் பெயர்கள் வந்து மாறவே செய்யாது. அந்த அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த அல்லாஹ்ங்கிற சொல்லு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து அதுக்கு முந்தில இருந்து அவன் எப்போதிலிருந்து இருக்கிறான் அப்போதிலிருந்து அவன் தனக்கு வைத்து கொண்ட பெயர் என்னன்னு சொன்னால் அல்லாஹ். எந்த மொழியில் இறைத்தூதர்கள் அனுப்பினாலும் இந்த அல்லாஹ்ங்கிறதின் பேரில் தான் அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்டிருக்க போய் தான் அப்துல்லா இப்னு சலாம் என்றெல்லாம் கிறிஸ்துவ சமூகத்தில் கூட பேர் வைக்க முடிந்திருக்கிறது என்பதை இதனை செய்யணும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்ங்கிற வார்த்தை வந்து இறைவனுடைய திருப்பெயர்களில் ஒரு பெயர், அவனுடைய இந்த பண்புகளில் ஒரு பண்பு இல்லை. எந்த ஒரு அல்லாஹ்ங்கிற எந்த ஒரு கருத்தையும் தராது. அனைத்து தன்மைகளையும் உள்ளடக்கிய படைத்து
பராமரித்து ரிசுக்களித்து அனைவருடைய உயிர்களை கைப்பற்றி திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப பரிசு கொடுக்குற எல்லா தன்மையும் உள்ளடக்கி இருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளுக்கு பெயர். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, அல்லாஹ் விளங்கியிருக்காங்கிறீங்க, அப்போ அவனுக்கு நமக்கு என்ன பஞ்சாயத்து? மக்காவுடைய காஃபிர் இருக்கான்ல, அவன் அப்துல்லா அல்லாவுடைய அடிமைன்னு பேர் வைக்கிறான். வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லான்னு கரெக்டாக சொல்லிவிட்டான். பூமியை படைச்சது யாருன்னு கேட்டால் அதுவும் அல்லான்னு சொல்கிறான். உனக்கு ரிசுக்கு யாரா தர்றான்னு கேட்டால் அல்லான்னு சொல்கிறான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் அவனு சொல்கிறான். நம்ம அல்லாவை பற்றி இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அவனும் சொல்கிறான். அப்போ அவன் எப்படி காஃபிராப்பானா, நம்ம எப்படி காஃபிரா இல்லாமல் போகிறோம்? நம்ம எப்படி அல்லாவை நம்புகிறோம்? வானத்தை படைச்ச அல்லா தானே, அவனை அதானே சொல்லியிருக்கிறான். பூமியிலேருந்து வானத்திலிருந்து மழை இறக்குறது யார்? அல்லா தானே, அவனை அதானே சொல்லியிருக்கிறான். உன்னைய படைச்சது யாரா? அப்போ அவனுக்கு நமக்கு எதனால் அவன் முஸ்லீம் இல்லாமல் போயிட்டான்? அவன் எதுக்கு நம்ம காஃபிருங்க? அல்லாஹ் மறுக்கவே இல்லை. அவன் அல்லாண்டு ஒருத்தன் இல்லைன்னு சொல்லலை. சொன்ன சின்ன நம்பரில் இருந்தாங்க, ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அல்லாவே இல்லை, கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்களும் ரசூல்லா காலத்தில் இருந்தாங்க. அது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில். அதிகமானவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்களாக இருந்தாங்க. அப்போ எப்படி இது அல்லாவை ஏற்றுக்கிட்டவன் எப்படி காஃபிரா போகிறான் என்று சொன்னால், அல்லாவை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் தான் சூப்பர் பவர் என்று ஒத்துக்கொண்டாலும் அல்லாட்ட நேரடியாக நமக்கு அணுக முடியாது. அல்லாவை அணுகுவதற்கு இடையில் சில ஆட்களை வச்சுருக்கான். அவன் பெரிய இடத்துல இருக்கிறான், அவன் இடத்துக்கு நம்ம போக முடியும், அல்லாட்ட கையேந்த முடியாது. நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தருவதற்கு குட்டி தெய்வங்கள் வேணும்னு அங்கே தான் தப்பு பண்ணிவிட்டான். அல்லாஹ் ஒத்துக்கிறான். அப்போ ஏன்டா நீ கல் மண்ணில் இதெல்லாம் வணங்குற அப்படின்னு கேட்டால், நாங்கள் என்ன கடவுள்னு சொல்லியா வணங்குறோம்? மா நாபுதுஹும் இல்லாலியு கர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாவிடத்தில் எங்களை கொண்டு சேர்த்து வைப்பாங்கன்னு தான் வணங்குறோம். ஏன்டா இந்த கல்லை வணங்குறேன்னு கேட்டால், இந்த கல் கடவுள் கிடையாது, எங்களுக்கு தெரியும். அவன் தான் கடவுள், அதுவும் எங்களுக்கு தெரியும். இவரை நாங்கள் வணங்கணும்னு சொன்னால் இவர் எங்களை கூட்டி கொண்டு அல்லாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவார். இதனால தான் காஃபிரா போயிட்டான். காஃபிரா போனது காரணம் என்ன? அல்லாவே இல்லைன்னு சொல்லி அவன் காஃபிராகலை. அல்லாவுடைய எந்த ஒரு தன்மைகளையும் சக்தியும் மறுக்கவே இல்லை. எல்லாம் அவனுக்கு தான், சந்தேகமே கிடையாது. அனைத்து அதிகாரமும் அல்லாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நெருங்க முடியாது. மா நஅபுதுஹும் இல்லாலியு கர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாவிடத்தில் எங்களை நெருக்கமாக ஆக்கி வைப்பார்கள் என்பதற்குத்தானே தவிர வேறு எதுக்கு நாங்கள் இவங்களை வணங்கலை. கடவுள்னு சொல்லி வணங்கவே இல்லை. இவங்க கடவுள் இல்லை, ஆனால் இவங்களுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது கடவுள்கிட்ட. எப்படி வழங்கினாங்க? இவங்க கடவுள் இல்லை, ஆனால் இவங்களுக்கு அல்லாவிடத்தில் ஒரு மரியாதை இருக்கிறது. நாங்கள் இவங்கள்ட்ட கேட்போம், இவங்க அல்லாட்ட கேட்பாங்கன்றது டிஸ்டன்ஸை உண்டாக்கிட்டாங்க பாருங்கள். அதனால தான் காப்பிர நம்ம முஸ்லீம்களில் தர்காவுக்கு போகிறவங்கள நினைக்கிறாங்கல்ல, இப்படி தான். இப்போ தர்காவாசிகள் என்ன மாதிரி நம்புகிறார்களோ அவங்க அல்லாவை நம்புகிறாங்கல்ல. தர்காவுக்கு போகிறவங்க, தர்காவில் போய் கோரிக்கை வைக்கிறவங்க அல்லாவை நம்பாதவங்களா? படைச்சது யாருன்னு கேளுங்க, அல்லான்னு சொல்லுவாங்க. அப்துல்லான்னு பேர் வச்சுருப்பாங்க. ரிசுக்கு தர்றது யாருன்னு கேளுங்க, அப்போ ஏன்டா இங்கே போகிற? அவுளியா கேட்டு வாங்கி தருவார். இதே மாதிரி டிட்டோ அப்படியே மக்கத்து காஃபிர்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே சொல்கிறார்கள். அல்லாஹ் தான் எல்லாம் ஒத்துக்கொண்டு விட்டு எங்களுக்கு அல்லாட்ட நெருங்க முடியாது. ஹா உலாயி சுஃபா உனா இந்தல்லா, அவங்க சொன்னது. இவங்களெல்லாம் அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எங்களுக்கு இவங்க சிபாரிசை பண்ணுவாங்க என்பதற்கு தான் வணங்குறோம். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், மானாபுதுஹும் இல்லாலியு கர்ரிபூனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாவிடத்தில் எங்களை நெருக்கி வைப்பார்கள். அப்போ அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏற்றுக்கொண்டாலும் அவனை நம்ம நெருங்க இயலாது, அவன்கிட்ட நேரடியாக கேட்க இயலாது. நேரடியாக கேட்பதற்கு நமக்கு சக்தி இல்லை. நம்ம தப்பு செய்கிறோம், நம்ம பாவம் செய்கிறோம், நம்ம மேலே கோபமாக இருக்கிறான். அதுக்கு கூல் பண்ணுவதற்காக நம்ம என்ன செய்யணும்? இடையில குட்டி குட்டி இடைத்தரகர் மாதிரி வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்களே, அங்கே தான் பிழை செய்தார்கள் கடவுள் விஷயத்தில். கடவுள் மறுப்பாளர்கள் அவங்க இருக்கவே இல்லை. அல்லாஹ் அல்லாத அந்த தெய்வங்கள்லாம் நினைக்கிறாங்களே, அவங்க படைச்சதா சொல்லவே இல்லை. இந்த சிலையா உன்னை படைச்சது இல்லை, இதாக ரிசுக்கு தருது இல்லை, உன் பாவத்தை இது மன்னிக்குமா இல்லைன்றாங்க. அப்போ என்ன வணங்குற? இவர் அங்கே சொல்லி வாங்கி தருவார்ல, அல்லாவிடத்தில் எங்களுக்கு சொல்லி வாங்கி தருவார். இதுதான் அவன் செஞ்ச தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், மக்காவில் உள்ள காபிர்களாக இருந்தாலும் சரி, மதீனாவில் உள்ள காபிர்களாக இருந்தாலும் சரி, சிலை வணக்கம் செய்யாத அந்த வேதக்காரர்கள் யூத கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை இஸ்லாம் ரசூல்லாவால் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே அறிந்து வைத்திருந்தார்கள். பரம்பொருளுக்கு சூப்பர் பவராக இருக்கிற இறைவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லி வந்தார்கள். இது இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லுதான் என்று புரிந்து வைத்திருந்தார்கள். அதற்கு அடையாளமாக தங்களே அல்லாவின் அடிமை என்று, அப்துல்லா என்று அர்த்தம் தரக்கூடிய வகையில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைத்தார்கள்.
அல்லாஹ்வின் அடிமை, நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கணும், இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு விளங்கி கொண்டு அல்லாஹ்வின் அடிமை என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வின் பண்புகள்னு சொல்கிறோம்ல, அதில் முதலாவதாக அல்லாஹ்ன்று வரும். அது ஒரு பண்பை குறிக்காது, ஒட்டுமொத்த அந்த கடவுளுக்கு பெயர். அதுக்கப்புறம் உள்ளதான் பண்புகள், ரஹ்மானு, ரஹீமு, ரஸாக் என்றெல்லாம் பண்புகள் இருக்குது. அந்த பண்புகளுக்குள்ள நிறைய வியாக்கியானங்களும் அதில் புரிந்து கொள்ள வேண்டிய கொள்கை பிரகடனங்களும் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் அந்த பண்புகளை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.